வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரேணுகா மாலுக்கு சொன்னேன். நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்னா ஸ்வீட் ஃபிங்கர் சிப்ஸ் தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க. 1 கப் மைதா, 1 கப் கோதுமை, கொஞ்சம் சர்க்கரை, நெய், வெள்ளை எள்ளு, கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சால்ட். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த ஸ்வீட் சிப்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. கோதுமை மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம். 1 கப் அளவு கோதுமை மாவு, 1 கப் அளவு மைதா, வெள்ளை எள்ளு, சர்க்கரை, கொஞ்சம் சால்ட், அப்புறம் நெய் விட்டுக்கலாம். இதை இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம ஒரு பதம் வர அளவுக்கு நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதை வந்து நீங்கள் டயபெட்டிக்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, சுகர் பேஷண்ட், அவங்க எல்லாருக்குமே கூட நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா இதில் வந்து நம்ம ரொம்ப சர்க்கரை ஆட் பண்ணலை, சும்மா நமக்கு தேவைன்ற மாதிரி தான். அந்த ஸ்வீட்னஸும் அதில் இருக்கணும், கொஞ்சம் அந்த சால்ட்னஸும் இருக்கணுன்றதுக்காக நம்ம ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி போடுறோம். அதனால் அவங்களுக்கு அந்த சுகர்லாம் அதிகமாக தெரியாது. இதை நீங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இதை கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே மூடி வைக்கணும். இதுக்கு மேலே வந்து நம்ம லைட்டாக நெய் வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா அப்போ வந்து வறண்டு போகாமல் இருக்கும். அது கொஞ்சம் சாஃப்ட்னஸும் கிடைக்கும். இப்போ நம்ம கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். மாவு கொஞ்சம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ கொஞ்சம் நம்ம லைட்டாக நம்ம வந்து கல்லில் போட்டு பிசைஞ்சிக்கலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இப்போ நம்ம உருண்டை போட்டுக்கலாம். இது ஆக்சுவலாக நம்ம வந்து நார்மல் சப்பாத்திக்கு எப்படி உருட்டுவோமோ அந்த மாதிரி தான் உருட்டணும். உருட்டிட்டு அதுலேருந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம இதை வந்து ரொம்ப மெலிசாகவும் போட வேண்டாம், ரொம்ப கனமாகவும் போட வேண்டாம், ஒரு மீடியமாக அப்படி போட்டுக்கலாம். பார்த்தா உங்களுக்கு தெரியுது இல்லையா, இந்த மாதிரி பதத்துக்கு போடும்போது அது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து நம்ம போடும்போது அந்த ஆயிலில் போடும்போது நல்லா உப்பி வரும். இப்போ நம்ம ஸ்வீட் ஃபிங்கர் சிப்ஸை பொரிச்சு எடுத்துக்க ரெடி பண்ணிக்கலாம். வாங்க, கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பேன் வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றியாச்சு. இப்போ வந்து ஆயில் வந்து ஹீட் ஆகட்டும். பாருங்க, பார்க்க நல்லா ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம போட்டுக்கலாம். பாருங்க, பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. அது புஷ்ன்னு வர லைட்டாக எழும்பி வருது நல்லா. இதை நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். ஸ்கூலுக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து அனுப்பலாம். இது வந்து ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் தான். இது நல்லா மொறுமொறுன்னு நல்லா இருக்கும். இது வந்து அந்த எப்படி சொல்கிறது, அந்த நம்த்த மாதிரி ஒரு இதுவெல்லாம் இருக்காது. நல்லா இருக்கும் மொறுமொறுன்னு. குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கான ஆர்வமும் கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நம்ம செஞ்ச ஸ்வீட் ஃபிங்கர் சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க சாப்பிடலாம்.